சாந்தி. இன்றைக்கு பாபாவுடைய அவ்யக்த மகா வாக்கியம், தேதி 1/6/2025. संपूर्ण और संपन्न बनने की डेट फिक्स कर, समय प्रमाण अब एवर रेडी बनो. சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னமாகுவதற்கான தேதியை குறித்து நேரத்தின் அனுசாரம் இப்போது எவர் ரெடி ஆகுங்கள். आज बाप दादा चारों ओर के बच्चों के 3 रूप देख रहे हैं. இன்று பாப் தாதா நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளின் 3 ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். जैसे बाप के विशेष 3 संबंध याद रहते हैं, वैसे बच्चों के भी 3 रूप देख हर्षित हो रहे. எப்படி பாபா விசேஷமா 3 சம்பந்தத்துல நினைவு செய்யப்படுறார், அதே போல பாபா என்ன பண்றாராம், குழந்தைங்களை 3 ரூபத்துல பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. अपने तीनों ही रूप जानते हो ना, உங்களோட 3 ரூபம் உங்களுக்கு தெரியும் தானே. इस समय सभी बच्चे ब्राह्मण रूप में है. இந்த நேரம் எல்லா குழந்தைங்களும் பிராமண ரூபத்துல இருக்கீங்க. और ब्राह्मणों की लास्ट स्टेज, மேலும் பிராமணர்களுடைய இறுதி நிலை ब्राह्मण सो फरिश्ता है, பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா. फिर அதுக்கப்புறம் ஃபரிஷ்தா சோ தேவதா ஹோ, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை. सबसे विशेष वर्तमान ब्राह्मण जीवन है. எல்லாத்தை விட விசேஷமானது நிகழ்கால பிராமண வாழ்க்கை. பிராமண் ஜீவன் அமூல்ய है. பிராமண வாழ்க்கை விலை மதிக்க முடியாதது. பிராமண் ஜீவன் கி விசேஷதா है प्यूरिटी. பிராமண வாழ்க்கையோட சிறப்பே பியூரிட்டி. பியூரிட்டி ஹி பிராமண் ஜீவன் கி ராயல்ட்டி. பியூரிட்டி தான் பிராமண வாழ்க்கையோட ராயல்ட்டி. பியூரிட்டி ஹி பிராமண் ஜீவன் கி பர்சனாலிட்டி. பியூரிட்டி தான் பிராமண வாழ்க்கையோட பர்சனாலிட்டி. பியூரிட்டி ஹி சுக் சாந்தி கி ஜனனி. பியூரிட்டி தான் சுகம் சாந்தியினுடைய பிறப்பிடம். जितनी प्यूरिटी होगी उतनी सुख और शांति जीवन में नेचुरल और नेचर होगी. எவ்வளோ பியூரிட்டி அவ்வளோ சுகம் சாந்தி வாழ்க்கையில் இயற்கையாக இருக்கும், சுபாவத்திலையும் இருக்கும். और प्योर आत्माओं का लक्ष्य है ब्राह्मण सो देवता नहीं, लेकिन पहले फरिश्ते बनने का है. फरिश्ता सो देवता. மேலும் பியூர் ஆத்மாக்களுடைய லட்சியமே என்னன்னா, பிராமணனிலிருந்து தேவத்தை கிடையாது, பிராமணன்லேருந்து ஃபரிஷ்தா ஆகணும், அதுக்கப்புறம் தேவதா. तो ब्राह्मण सो फरिश्ता, फरिश्ता सो देवता. ये 3 रूप बाप दादा सभी बच्चों का देख रहे. ஆகையால பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதா, இந்த 3 ரூபத்தில் பாப் தாதா எல்லா குழந்தைங்களையும் பார்க்குறார். ब्राह्मण तो बन गए, अभी लक्ष्य है फरिश्ता बनने का. பிராமணன் ஆயிட்டோம், இப்போ லட்சியம் என்ன, ஃபரிஷ்தா ஆகுவது. ஃபரிஷ்தா பண்ணாயே, ஃபரிஷ்தா ஆகியே தீர வேண்டும். चेक करो फरिश्तेपन की विशेषताएं जीवन में कितनी दिखाई देती है. அப்போ செக் பண்ணி பார்க்கணும், ஃபரிஷ்தா நிலையினுடைய சிறப்பு தன்மைகள் என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ தென்படுகிறது. ஃபரிஷ்தா அர்த்தாத் जिसका पुराना संसार और संस्कार से कोई नाता नहीं. ஃபரிஷ்தா என்றாலே அவர்களுக்கு பழைய உலகம், பழைய சன்ஸ்காரத்தோடு எந்த தொடர்பும் கிடையாது. ஃபரிஷ்தா அர்த்தாத் सिर्फ समस्या के समय डबल लाइट नहीं. ஃபரிஷ்தா என்றாலே பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் டபுள் லைட்டாக இருக்கிறேன் அப்படி இல்லை. लेकिन सदा मनसा वाचा संबंध संपर्क में डबल लाइट हल्का. ஆனால் சதா எண்ணம் சொல் சம்பந்தம் தொடர்பில் டபுள் லைட் இலகுவானவர்கள். हल्की चीज अच्छी लगती है, वह बोझ वाली चीज अच्छी लगती है. क्या अच्छा लगता है? லேசான பொருள் பிடிச்சிருக்கா அல்லது வெயிட்டான பொருள் பிடிச்சிருக்கா, ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. फरिश्ता अर्थात जो सर्व का, तोड़ों का नहीं, सर्व का प्यारा और न्यारा हो. அடுத்து ஃபரிஷ்தா என்றாலே அனைவருக்கும், கொஞ்சம் பேருக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் பியாரா, அதாவது பிரியமானவர்கள் மற்றும் விடுபட்டவர்கள். तो फरिश्ता की निशानी वो सर्व का प्रिय होगा. जो भी देखेंगे, जो भी मिलेंगे, जो भी संबंध में आएंगे, संपर्क में आएंगे, वो अनुभव करेंगे कि ये मेरा है. அப்போ ஃபரிஷ்தாக்களோட அடையாளம் என்ன, அனைவருக்கும் பிரியமானவர்கள்.
யாரெல்லாம் அவங்கள சந்திக்கிறாங்களோ, அவங்க உறவாகவும் இருக்கலாம், தொடர்பில் இருக்கவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன அனுபவம் பண்ணுவாங்க, இவர்கள் என்னுடையவர்கள். जैसे बाप के लिए सभी अनुभव करते हैं मेरा है ना, எப்படி பாபாவுக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவர் என்னுடையவர்னு. तो फरिश्ता अर्थात हर एक अनुभव करे ये मेरा है. அப்போ ஃபரிஷ்தா என்றாலே ஒவ்வொருவரும் அனுபவம் பண்ணணும், இவர்கள் என்னுடையவர்கள். அப்னே பன்கா அனுபவ் ஹோ, தன்னுடையவங்க அப்படின்ற அனுபவம் கிடைக்கணும். क्योंकि हल्का होगा तो हल्कापन सबका प्रिय बना देता है. எப்போ நாம் இலகுவாகிறோம், அந்த லேசான தன்மை எல்லாருக்குமே பிரியமானவர்களாக ஆக்கிவிடும். சாரா பிராமன் பரிவார் அனுபவ் கரைக்கிய மேராகே, முழு பிராமண குடும்பமும் அனுபவம் செய்யணும், இவர்கள் என்னுடையவர்கள். जहाँ ज्यादा अपनापन होता है वहाँ हल्कापन होता है. எங்க அதிகமா தன்னுடையது நினைக்கிறோம், அங்க லைட்னஸ் இலகுத்தன்மை இருக்கும். संस्कार में भी हल्कापन, संस्कारத்துல கூட லேசான தன்மை. बाप दादा की यही शुभ आशा है. अभी समय को देखते हुए जो अपने को महारथी समझते उनों की स्टेज तो 95% होनी चाहिए. बाप दादाவுடைய சுபமான ஆசை. இப்போ நேரத்தை பார்த்துட்டு இருந்தாலும் யாரெல்லாம் தன்னை மகாரதின்னு நினைக்கிறீங்களோ அவங்க அனுபவம், அவங்களோட ஸ்டேஜ் இப்போ 95% இருக்கணும். होना चाहिए ना, அப்படி இருக்கணும் தானே. किसी ने कहा 98% हो जाएंगे. இப்போ பாபாட்ட சொன்னாங்களா 98% வரைக்கும் வந்துருவோன்னு. முபாரக் ஹே, வாழ்த்துக்கள். முக்குமே குலாப் ஜாமுன் காலோ, பாபா சொல்றார், வாயில் குலாப் ஜாமுன் சாப்பிடுங்க. क्योंकि देख रहे हो जानते भी हो कि हो जाना ही है. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, தெரிஞ்சிட்டீங்க, ஆகியே தீரணும். हो जाएंगे नहीं, होना ही है. ஆயிடுவோன்னு கூட கிடையாது, ஆயிடுவோம். ये भी नहीं करेंगे, ஆயிடலாம், லாம் லாம்னு சொல்லாதீங்க. हो जाएंगे, देख लेंगे, பார்க்கலாம், செய்யலாம், கோஷிஷ் கरेंगे, முயற்சி பண்ணலாம். ஸோ அங்கே ஹிந்தியில் கே, இங்கே லாம் லாம். आप ये भाषा परिवर्तन करो. இந்த பாஷையெல்லாம் இப்போ மாற்றிடுங்க. जो भी संकल्प करो चेक करो कितनी % निश्चय और सफलता पूर्वक है. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ செக் பண்ணி பாருங்க, எத்தனை சதவீதம் அதில் நம்பிக்கை வெற்றி பூர்வம் நிறைஞ்சிருக்கு. அபி செக் करने की स्पीड तीव्र करो. இப்போ சோதனை செய்யக்கூடிய வேகத்தை அதிகப்படுத்துங்க. पहले चेक करो फिर कर्म में आओ. முதல்ல சோதனை பண்ணுங்க, அடுத்து செயலில் கொண்டு வாங்க. ऐसा नहीं जो भी संकल्प आया, जो भी बोल आया, जो भी संबंध संपर्क में हुआ नहीं. அப்படி இல்லை, என்னெல்லாம் தோணுதோ நினைக்கிறது, என்னெல்லாம் பேசுகிறோமோ வந்துடும், சம்பந்தம் தொடர்புலேயே அப்படி ஆயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. அக்ஞான் கால் மே பி கேத்தே ஹே சோச் சமஜ்கர் காம் கரோ. அறியாமை காலத்தில் கூட, அதாவது என்ன சொல்லப்படுது உலகத்தில், யோசிச்சு புரிஞ்சிட்டு காரியம் பண்ணுங்க. காம் கர்க்கே சோச்சோ நீ, செஞ்சுட்டு யோசிக்காதீங்க. तो पहले सोचो फिर करो. அப்போ முதல்ல சிந்தனை பண்ணுங்க, அப்புறம் செயலில் கொண்டு வாங்க. तो अपने स्वमान की सीट पर रहो. தன்னுடைய ஸ்வமானம் என்ற சீட்டில் உட்காருங்க. जितना பொசிஷன் में रहते हो तो அப்போசிஷன் नहीं हो सकती. எவ்வளோ உங்களோட பொசிஷனில் இருக்கீங்க, அப்போசிஷன் எதிர்ப்பு என்பது இருக்காது. மாயா की அப்போசிஷன் தப் होती है जब பொசிஷன் में नहीं रहते हो. எப்போ மாயாவுடைய எதிர்ப்பு ஏற்படுதுன்னா, நீங்கள் எப்போ உங்கள் பொசிஷன்லேருந்து விலகிடுறீங்களோ அப்போ தான். तो अभी बाप दादा का क्वेश्चन है. ஸோ இப்போ பாப் தாதாவுக்கு ஒரு கேள்வி. சப்கா லட்சிய தொகை சம்பூர்ண பன்னைக்கா சம்பன்ன பன்னைக்கா. எல்லாரோட லட்சியம் என்ன, சம்பூர்ண ஆகணும், சம்பன்னம் ஆகணும். லட்சிய யா தோடா தோடா பன்னைக்கா. லட்சியம் இருக்கா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் போதுமா? லட்சிய ஹே, லட்சியம் இருக்குது. சம்பூர்ண பன்னாய், சம்பூர்ண ஆகணும். अच्छा कब तक, நல்லது எப்போ வரைக்கும்? आप लोगों से क्वेश्चन करते हो ना, स्टूडेंट से भी टीचर्स क्वेश्चन करते हैं ना, आपका क्या लक्ष्य है. நீங்கள் கூட மக்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட்டை கேள்வி கேட்குறாங்க, உங்களோட லட்சியம் என்னன்னு. तो आज बाप दादा विशेष टीचरों से पूछते हैं. 30 वर्ष वाले बैठे हैं ना, இன்னைக்கு பாபா குறிப்பாக டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறார். அதில் 30 வருடமானவர்கள் வந்திருக்கீங்க. कल ही आपस में बैठकर प्रोग्राम बनाना चाहिए. நாளைக்கே உங்களுக்குள்ள மீட்டிங் போட்டு ப்ரோக்ராம் உருவாக்குங்க. மீட்டிங் तो बहुत करते हो, மீட்டிங்லாம் நிறைய போடுறீங்க. பாப் தாதா देखते हैं மீட்டிங் சிட்டிங், மீட்டிங் சிட்டிங். பாப் தாதா பார்க்குறாரா, மீட்டிங் உட்காடுறாங்க, மீட்டிங் போடுறாங்க.
लेकिन अब ऐसी मीटिंग करो कि कब तक संपन्न बनेंगे. இப்போ அப்படி மீட்டிங் போடுங்க எப்பக்குள்ள சம்பன்னம் ஆகுவோம். जितने साल चाहिए उतने बताओ. உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் வேணும் அதை சொல்லுங்க. क्यों ये बाप दादा क्यों कहते हैं? बाप दादा ये नहीं है சொல்றார். क्योंकि बाप से प्रकृति पूछती है कि कब तक विनाश करे. ஏன்னா பாபா கிட்ட இயற்கை கேட்குது, அது கேள்வி கேட்குது, பாபா எப்போ விநாசம் பண்ணட்டும்னு. तो बाप दादा क्या जवाब दे? அப்போ பாப் தாதா என்ன பதில் கொடுக்கறது? பாப் தாதா बच्चों से ही पूछेंगे ना. அப்போ பாப் தாதா குழந்தைங்கள்ட்ட தானே கேட்பாரு, கப் தக், இன்னும் எப்போ வரைக்கும். आज की विशेष टॉपिक है कब तक. இன்றைய விசேஷமான டாபிக்கே என்ன? எப்பொழுது. सर्व शक्तियाँ सर्व गुण से संपन्न अर्थात संपूर्ण सर्व हो. எல்லா சக்திகள் எல்லா குணங்களையும் சம்பன்னம் அதாவது சம்பூர்ணம், அனைவரும் அனைத்திலும். மன்சா வாச்சா சம்பந்த் சம்பர்க் சார் ஹி மே. எண்ணம் சொல் சம்பந்தம் தொடர்பு அனைத்திலும். चारों में से अगर एक में भी कमज़ोर रह गए तो संपन्न नहीं कहेंगे. நாலில் ஏதாவது ஒன்றில் குறை இருந்தால் கூட சம்பன்னம்னு சொல்ல முடியாது. चार बातें याद है ना. அப்போ இந்த 4 விஷயங்கள் நினைவில் இருக்கு இல்லையா? பாபா கேட்குறாங்க. माया भी देखती है, उमंग उल्लास में है तो कुछ न कुछ कर लेती है. மாயாவும் பார்க்குதான், இவங்க ஊக்க உற்சாகமாக இருக்காங்களா, அப்போ ஏதாவது உங்கள்கிட்ட செஞ்சுடுதான். क्योंकि उनका भी अभी अंतिम काल नज़दीक है ना. ஏன்னா மாயாவுக்கு கூட अंतिम காலம் இப்போ நெருங்கிடுச்சு. तो वो अपने अस्त्र शस्त्र जो भी है वो यूज़ करती है. அப்போ அது தன்கிட்ட என்னெல்லாம் அஸ்திரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு நினைக்குது உங்கள் மேலே. और ऐसी पालना करती है जो समझ नहीं सकते कि ये माया की पालना है, माया की मत है या बाप की मत है, उसमें मिक्स कर देते हैं. அடுத்து மாயா உங்களை பாலனை வேற பண்ணுது. ஆகையால் புரிஞ்சிக்கவே முடியலையா இது மாயாவோட பாலனையா, மாயாவுடைய வழியில் போகிறோமா அல்லது பாபாவுடையதான்னு புரிஞ்சிக்க விட மாட்டுது. ஏன்னா கலப்படம் செய்து விடுகிறது. ये फरिश्तेपन में या पुरुषार्थ में विशेष 2 रुकावट होती है, उसके 2 शब्द ही है. இந்த ஃபரிஷ்தா நிலையிலையும் சரி உங்களோட புருஷார்த்தத்திலையும் சரி விசேஷமாக தடைகள் வர்றதுக்கு 2 வார்த்தைகள் தான் காரணம். जो காமன் शब्द है அது சாதாரணமான வார்த்தை தான். முஷ்கில் भी नहीं, ரொம்ப கடினமானதும் கிடையாது. और सभी अनेक बार यूज़ भी करते. நீங்கள் எல்லாரும் அதை அநேக முறை பயன்படுத்திட்டும் இருக்கீங்க. वो क्या है? அது என்ன? மே और मेरा, நான் மற்றும் எனது. जिस समय आप मैं शब्द बोलते हो ना, उस समय सामने आए कि मैं हूँ ही आत्मा. எந்த நேரம் நான் என்ற வார்த்தை சொல்கிறீங்களோ அந்த நேரம் என்ன எதிரில் வரணும்? நான் தான் ஆத்மா. மே शब्द बोलो और सामने आत्मा रूप को लाओ. நான் சொல்கிறப்போ உங்கள் முன்னாடி ஆத்மாவுடைய ரூபத்தை கொண்டு வாங்க. மே शब्द ऐसा नहीं बोलो, மே நான்கிற வார்த்தையை சும்மா சொல்லிடாதீங்க, நான் ஆத்மான்னு சொல்லுங்கள். என் நேச்சுரல் ஸ்மிருதி மே லாவ், அதை இயற்கையாக ஸ்மிருதியில் கொண்டு வாங்க. மே शब्दके पीछे ஆத்மா லகாதோ, நான் என்ற வார்த்தைக்கு பின்னாடி ஆத்மான்னு போட்டுடுங்க. மேரா शब्द போலா பாபா சாம்னே ஆயா, என்னோடதுன்ற வார்த்தை வர்றப்ப பாபா எதிரில் வந்துடணும். ये नेचर और नेचुरल बनाओ, இது இயற்கையாகவும் ஆக்குங்க, உங்களோட சுபாவமாகவும் ஆக்கிடுங்க. जानते हो कि मैं आत्मा हूँ, सिर्फ उस समय मानते नहीं हो. உங்களுக்கு தெரியும் நான் ஆத்மா தான், ஆனால் அந்த நேரம் ஏற்றுக்கொள்வது இல்லை. तो मैं शब्द मुख के पहले तो संकल्प में आता है ना, तो संकल्प में भी मैं शब्द आए तो फौरन आत्मा स्वरूप सामने आए. அப்போ நான் என்ற வார்த்தை முதல்ல சங்கல்பத்தில் தானே வருது, அதுக்கப்புறம் தானே வாயில் வருது. அப்போ சங்கல்பத்தில் வர்றப்பவே ஆத்ம ரூபத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வாங்க. ये अभ्यास करना है, இந்த பயிற்சியை செய்யணும். बाप दादा ने पहले भी कहा कि वर्तमान समय आप सभी ब्राह्मण सो फरिश्ते आत्माओं को निमित्त भाव और निर्माण भाव, इन दोनों शब्दों को अंडरलाइन करना है. बाप दादा ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நிகழ்காலத்தில் அதாவது இந்த நேரத்தில் பிராமணர்கள் நீங்கள் எல்லாரும் பிராமணன்லேருந்து ஃபரிஷ்தா ஆகக்கூடிய ஆத்மாக்கள், நிமித்த உணர்வு மற்றும் பணிவான உணர்வு, இந்த 2 வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணணும். इसमें बॉडी कॉन्शियस का मैपन खत्म हो जाएगा. இதை செஞ்சீங்கன்னா
தேக உணர்வுல நான் என்று கூறுவது முடிந்துவிடும். மேராப்பன் பி கத்தம் ஹோ ஜாயேகா, என்னோடதுங்கிறதும் முடிஞ்சு போயிடும். நிமித்துஹோ और निर्माण स्वभाव, நிமித்தமானவன் மற்றும் பணிவினுடைய சுபாவம். अभी 1 मिनट ऐसा पावरफुल सर्व शक्तियां संपन्न विश्व की आत्माओं को किरणों दो, जो चारों ओर आपके शक्तियों का वाइब्रेशन विश्व में फैल जाए. இப்போது 1 நிமிடம் அப்படி பவர்ஃபுல்லான சர்வ சக்திகள் நிறைந்த உலக்கிரணங்களை உலகத்தில் இருக்க ஆத்மாக்களுக்கு கொடுங்க. 4 பக்கத்துலேயும் உங்களோட சக்தியின் கிரணங்கள் உலகம் முழுவதும் பரவணும். ஸோ பாபா ட்ரில் பண்ண வச்சாரு. டெட் சைலன்ஸ். அந்த நேரம் என்ன ஆயிடுச்சா? அப்போது டெட் சைலன்ஸ். अच्छा, நல்லது. वरदान, प्रत्यक्षता के समय को समीप लाने वाले सदा शुभ चिंतक और स्वचिंतक भव. பிரத்யக்ஷதாவின் நேரத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய சதா சுப சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் பவ. சுப சிந்தனையாளர், சுய சிந்தனையாளர். சேவா மே சஃபல்தா கா ஆதார் ஹே சுப சிந்தக் விருத்தி. சேவையில் வெற்றிக்கான ஆதாரம் சுப சிந்தனையாளருடைய அந்த விருத்தி, உள்ளுணர்வுகள். क्योंकि आपकी ये वृत्ति आत्माओं की ग्रहण शक्ति व जिज्ञासा को बढ़ाती है. ஏன்னா உங்களோட உள் உணர்வு தான் ஆத்மாக்களுடைய கிரகிக்கக்கூடிய சக்தி மற்றும் தாகத்தை அதிகப்படுத்தும். இசை வாணி கி சேவா சஹஜ் சஃபல் ஹோ ஜாத்தி ஹை. அது மூலமாக வாணி மூலமாக பண்ணக்கூடிய சேவையும் ஈஸியாக நடக்கும். வார்த்தை மூலமாக சேவை ஈஸியாக நடக்கும். और स्व के प्रति स्वचिंतन करने वाली शुभ चिंतक आत्मा सदा माया प्रूफ. மேலும் தனக்காக சுய சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் மாயா ப்ரூஃபாக இருப்பாங்க. किसी को भी कमजोरियों को ग्रहण करने से व्यक्ति व वैभव की आकर्षण से प्रूफ हो जाती है. அடுத்து மாயா ப்ரூஃபாக இருக்கிறனால பிறருடைய பலகீனங்களை கிரகிக்கிறது, மனிதன் மற்றும் பொருட்களுடைய ஆக்கர்ஷணத்தில் போகிறது, அதிலிருந்து ப்ரூஃப் ஆயிடுவீங்க. तो जब ये दोनों वरदान प्रैक्टिकल जीवन में लाओ तब प्रत्यक्षता का समय समीप आई. எப்போ இந்த 2 வரதானங்களை ப்ராக்டிக்கலில் கொண்டு வரீங்க, உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரீங்க, அப்போ தான் பிரத்யக்ஷதாவிற்கான நேரம் அருகாமையில் வரும். ஸ்லோகன், अपने संकल्पों को भी अर्पण कर दो तो सर्व कमजोरियां स्वतः दूर हो जाएंगे. தன்னுடைய எண்ணங்களை கூட அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்போது அனைத்து பலகீனங்களும் தானாகவே தூரமாகிவிடும். இந்த மாசத்துக்கான அவ்யக்த சமிக்கை, ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள், அந்தர்முக்கியாகுங்கள். ஸோ இதுதான் இந்த மாதம் முழுவதும் நாம் பயிற்சி செய்ய வேண்டியது. பரமாத்ம அன்பின் அனுபவம் செய்வதற்கு உள்நோக்கு முகமுடையவராகி இந்த தேகத்திலிருந்து கடந்து விடுபட்டு ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். சதா அந்தர்முகதா, உள்நோக்கு முகம் என்ற குகையில் இருங்கள். அப்போது பழைய உலகத்தின் சூழ்நிலைகளை கடந்து இருப்பீர்கள். சூழ்நிலைகளின் பிரபாவத்தில் வரமாட்டீர்கள். அச்சா. ஓம் சாந்தி.